வெல்கம் டு மை சேனல் லேர்ன் வித் ராக்கா. இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது பியாண்ட் எர்த் லெசன் தான் பார்க்க போகிறோம். பியாண்ட் எர்த் அப்படின்னா எர்த்தை தாண்டி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ், அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜியாகிரஃபி மாதிரி தான் இருக்குது இந்த லெசன் ஃபுல்லாகவே. ஓகேங்களா? ஸோ சோலார் சிஸ்டம், ஸ்டாரு, செலஷியல் ஆப்ஜெக்ட், கான்ஸ்டலேஷன்ஸ், இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா செலஷியல் ஆப்ஜெக்ட்ஸ். செலஷியல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் ஆப்ஜெக்ட். எர்த்தை தாண்டி, எர்த்தோட அட்மாஸ்பியரை தாண்டி மேலே இருக்கிற நேச்சுரல் ஆப்ஜெக்ட் எல்லாமே செலஷியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேங்களா? மூன் ஆகட்டும், சன் ஆகட்டும், ஸ்டார் ஆகட்டும், பிளானட்ஸ் ஆகட்டும், நம்ம கேலக்சியில் இருக்கிறது, நம்ம கேலக்சி இல்லாமல் வேறு கேலக்சியில் இருக்கிறது எல்லாமே செலஷியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் கேட்கலாம், ஸ்பேஸில் தான் சேட்டலைட்ஸ், நம்ம அனுப்புகிற சேட்டலைட்ஸ் எல்லாம் ஸ்பேஸில் தான் இருக்குது, கரெக்டாக? ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் சேட்டலைட் எர்த் சர்ஃபேஸ் தாண்டி தான் இருக்குது. அப்போ அதெல்லாம் செலஷியல் ஆப்ஜெக்டா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்? கிடையாது, அதெல்லாம் மேன் மேட். ஓகேங்களா? ஸோ மேன் மேட் பண்ணி இங்கேருந்து நம்ம ஸ்பேஸுக்கு அதெல்லாம் அனுப்பியிருக்கோம். அப்போ அது செலஷியல் ஆப்ஜெக்ட் கிடையாது. செலஷியல் ஆப்ஜெக்ட்டுங்கிறது நேச்சுரலாக இருக்கணும். ஓகேங்களா? நேச்சுரலாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே செலஷியல் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே, புரியுதா? அடுத்து, ஸோ இந்த செலஷியல் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி படிக்கிற அந்த பிரான்ச் ஆஃப் சயின்ஸுக்கு பேர் என்னது? ஆஸ்ட்ரானமி. அதுக்கு பேர் ஆஸ்ட்ரானமி. இதை படிக்கிறவங்களோட பேர், அந்த பீப்புளோட பேர் ஆஸ்ட்ரானமர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஸ்பேஸ்க்கு யார் போவா? ஆஸ்ட்ரானமர்ஸ் தான் ஸ்பேஸ்க்கு போவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த செலஷியல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத இன்னொரு டேர்மில், இந்த நேச்சுரல் ஆப்ஜெக்ட் அவுட் சைட் எர்த்ஸ் அட்மாஸ்பியர்னு சொல்கிறதுக்கு பதிலாக இன்னொரு டேர்ம்லையும் சொல்லலாம். என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆஸ்ட்ரானமர்ஸ் அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயம், அவுட்டர் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு விஷயத்த ஆஸ்ட்ரானமர்ஸ் அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா அது என்னது? அதுதான் செலஷியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு வேறு டேர்மில் இதை நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு செலஷியல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு வேறு என்னென்ன நேம் இருக்குது அப்படின்னா ஆஸ்ட்ரானமிக்கல் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்குது, ஹெவன்லி ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு நேமும் இருக்குது. ஓகேங்களா? இந்த ரெண்டு நேமுமே செலஷியல் ஆப்ஜெக்ட்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டார்ஸ் அண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ். ஸோ ஸ்டார்ஸ் அப்படின்னாலே உங்களுக்கு எப்போ தெரியும்? நைட்டில் நம்மளுக்கு ஸ்கையில் ஸ்டார்ஸ் தெரியும், கரெக்டுங்களா? ஸோ ஸ்டார்ஸ் அதோட ஓன் லைட்டை யூஸ் பண்ணி ஷைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க. ஸோ பகலில் அதுக்கிட்டே அது ஸ்டார்ஸ்க்கு இண்டிவிஜுவலாக அதோட ஓன் லைட் இருக்கும். அந்த லைட்டை உங்களுக்கு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு நைட்டில் அது பிரைட்டாகவும் டிம்மாகவும் தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஓன் லைட்டை யூஸ் பண்ணி ஸ்டார் ஷைன் பண்ணுது. எந்த செலஷியல் ஆப்ஜெக்ட் ஓன் லைட் யூஸ் பண்ணாமல் சன்னோட லைட்டை யூஸ் பண்ணும்? உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாரை தவிர மற்ற எல்லா செலஷியல் ஆப்ஜெக்ட்ஸ், மூன், பிளானட், ஆஸ்ட்ராய்ட்ஸ், காமெட் எல்லாமே சன்லைட் கிட்டேருந்து வாங்குகிற லைட்டை தான் ரெஃப்ளெக்ட் பண்ணுது. அதுங்களுக்கு ஓன் லைட் கிடையாது. ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஓகேவா? ஸோ சில ஸ்டார்ஸ் பார்த்திங்கன்னா பிரைட்டாக இருக்கும், சில ஸ்டார்ஸ் டிம்மாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணுவாங்க இல்லையா ஸ்டார்ஸை, நீங்கள் போய் வானத்தில் நின்று ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் நின்று அந்த வானத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டார்ஸ் இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் பார்த்தா பேட்டர்ன்ஸ் தெரியும். ஸ்டார்ஸில் அனிமல் பிக்சர் தெரியும், சில கேரக்டர்ஸ் தெரியும், ஃபேஸ் இருக்க மாதிரி தெரியும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த பேட்டர்ன்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கான்ஸ்டலேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா? பேட்டர்ன், ஷேப் இருக்கும். நம்ம ஏன்ஷியன்ட் பீப்புளும் இதை அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ அனிமல், கேரக்டர், ஆப்ஜெக்ட் இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அதில் அவங்களுக்கு தெரியும். அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கான்ஸ்டலேஷன்ஸ்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்ஸ்டலேஷன்ஸ் எதுக்கு? சும்மா ஜாலிக்காக பார்க்குறதா பேட்டர்ன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இட் இஸ் நாட் ஃபார் ஃபன். ஃபண்டுக்கு மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக? இது நம்மளுக்கு டைரக்ஷன்ஸ்க்காக. இப்போ சன் அந்த ஸ்கையில் இருக்க அந்த பேட்டர்ன்ஸ் மாற போகிறது கிடையாது. ஸோ அதை வச்சு நம்ம டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி டெக்னாலஜி, மேக்னெட்டிக் காம்பஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ஸோட இந்த பேட்டர்ன்ஸு, ஷேப்ஸை வச்சு தான் நம்ம நேவிகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்த கடலில் நேவிகேட் பண்ணும்போது அப்படி தான் பண்ணியிருக்காங்க. லேண்ட் வழியாக போகும்போது அந்த நேவிகேஷனுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ கூட சில இடத்துல டெக்னாலஜி வேலை செய்யலை, மேக்னெட்டிக் காம்பஸ் வேலை செய்யலை அப்படின்னா அந்த ஸ்டாரோட பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணி தான் எமர்ஜென்சிஸில் இப்போ கூட அந்த நேவிகேஷனுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா எப்படி இதை நம்ம அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கான்ஸ்டலேஷனில் 2 டைப் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டலேஷன்ஸ் இருக்குது. நம்ம அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டலேஷன். ஸோ கான்ஸ்டலேஷன்ஸில் சில டைப்ஸ் இருக்குது, அது என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? த பிக்கஸ்ட் ஸ்டார் கான்ஸ்டலேஷன், ஸ்மாலஸ்ட் ஸ்டார் கான்ஸ்டலேஷன். ஸோ இது என்னது அப்படின்னா கான்ஸ்டலேஷன் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது 2 பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ பிக்கஸ்ட் ஸ்டார் கான்ஸ்டலேஷன் அப்படின்னா அதோட பேர் என்னென்னா ஹைட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்டு. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 88 கான்ஸ்டலேஷன்ஸ் ஒன்று சேர்ந்து இருக்கிற ஒரு பெரிய கான்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட மெஷர் எவ்வளோன்னு
பார்த்தீங்கன்னா 1303 ஸ்கொயர் டிகிரிஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து இருக்கிறதுலே லார்ஜஸ்ட்னு ஏற்கனவே சொன்னால் அதோட டிகிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ லென்த் இருக்குன்னா 100 டிகிரி இருக்குது லென்த்தில். ஓகேங்களா, இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஹைட்ரா அப்படின்னா என்னது? தண்ணி. ஓகேங்களா, ஸோ வாட்டர் ஸ்னேக் மாதிரி இருக்குமா? ஏன்னா மொத்தம் 88 கான்ஸ்டலேஷன் சேர்ந்து ஒரே கான்ஸ்டலேஷன் போது அது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ வாட்டர் ஸ்னேக் மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ இது எந்த மித்தாலஜியை வச்சு? கிரீக் மித்தாலஜியை வச்சு இது வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எங்கே இருக்கும், எந்த ஸ்பாட்டில் இருக்கும் அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் இருக்கும். இது ஜான்லேருந்து மே வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ மே கிட்ட வரும்போது இது ஃபர்தர் நார்த் வந்து மூவ் ஆகிருக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து பிக்கஸ்ட் ஸ்டார் கான்ஸ்டலேஷன். அடுத்து நம்ம பார்க்கறது ஸ்மாலஸ்ட் ஸ்டார் கான்ஸ்டலேஷன். ஸோ ஸ்மாலஸ்ட் ஸ்டார் கான்ஸ்டலேஷன் இது ஹைட்ரா அப்படின்னா இது வந்து க்ரக்ஸ். ஓகேவா, க்ரூக்ஸ் வந்து என்னது அப்படின்னா சதர்ன் கிராஸ் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு பேர், அதோட பேர் சதர்ன் கிராஸ். இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 68 ஸ்கொயர் டிகிரிஸ் இருக்குது. ஸோ இது வந்து நேவிகேஷனுக்கு ஒரு முக்கியமான கான்ஸ்டலேஷன் எது அப்படின்னா இதுதான் வந்து முக்கியமான கான்ஸ்டலேஷன். இது எங்கே இருக்குது? இது வந்து சதர்ன் ஹெமிஸ்ஃபியரில் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன ஹெல்ப் பண்ணும்? நேவிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? என்ன நேவிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சதர்ன் போல், சவுத் போல் வந்து எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு வந்து நேவிகேட் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டலேஷன். டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டலேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஓரியான், கேனிஸ் மைனர், கேனிஸ் மேஜர், உர்சா மேஜர், உர்சா மைனர். ஸோ இதெல்லாம் வந்து டைப்ஸ் ஆஃப் கான்ஸ்டலேஷன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஓரியன் பற்றி பார்க்கலாம். ஓரியன் அப்படின்னா என்னதுன்னா அது வந்து ஒரு ஹண்டர் மாதிரி இருக்குமா. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாரில் வந்து 3 ஸ்டார் வந்து மிடில் இருக்கும். அந்த 3 மிடில் ஸ்டார் வந்து என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா அந்த ஹண்டரோட பெல்ட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, நான் பிக்சர் காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ அந்த பெல்ட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஹண்டர் ஓரியனை வந்து ஒரு பெரிய நாய் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து சொல்கிறாங்க. அந்த ஃபாலோ பண்ணுற நாய் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கான்ஸ்டலேஷன். அது என்ன கான்ஸ்டலேஷன் அப்படின்னா அது கேனிஸ் மேஜர் தான். அந்த கான்ஸ்டலேஷன் வந்து இதை ஃபாலோ பண்ணுது அப்படின்றாங்க. அதே மாதிரி இன்னொரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ஹண்டர் வந்து ஒரு புல் கூட வந்து சண்டை போடுற மாதிரி இருக்குது, பேட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. அந்த பேட்டிலிங் புல் கான்ஸ்டலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தௌரஸ். ஓகேங்களா, தௌரஸ் அதுதான் வந்து அந்த கான்ஸ்டலேஷன் தான் பேட்டிலிங் அ புல். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஓரியன். அடுத்து நம்ம பார்க்குறது கேனிஸ் மேஜர். கேனிஸ் மைனர் அப்படின்றது வந்து இருக்கிறதுலே சின்னது. இது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நார்தர்ன் ஸ்கையில் இருக்கும். கேனிஸ் மைனர் அப்படின்னா என்ன அர்த்தம், மீனிங் என்ன அப்படின்னா ஸ்மாலர் டாக்னு அர்த்தம். ஓகேங்களா, கேனிஸ் மேஜர்னா பெரிய நாய், மைனர்னும் போது குட்டி நாய். ஓகேங்களா, ஸ்மாலர் டாக்னு அர்த்தம், இல்லைனா லெஸ்ஸர் டாக்னு அர்த்தம். இது எந்த லாங்குவேஜில்? லாட்டினில். ஓகேங்களா, லெஸ்ஸர் டாக் லாட்டினில் வந்து அந்த மீனிங் இருக்குது. அடுத்து கேனிஸ் மேஜர் அப்படின்றது என்னது? இது வந்து சைரஸ் அப்படிங்கிற பிரைட்டஸ்ட் ஸ்டார் வந்து இந்த பர்டிகுலர் கேனிஸ் மேஜரில் தான் இருக்குது. ஸோ எந்த இதில் வந்து கான்ஸ்டலேஷன் வந்து சைரஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன எழுதுவீங்க? கேனிஸ் மேஜரில் இருக்குதுன்னு எழுதணும். ஓகேவா, இது எந்த ஹெமிஸ்பியரில் தெரியும் அப்படின்னா சதர்ன் ஹெமிஸ்பியரில் தெரியும். சம்மரில் நார்தர்ன் ஹெமிஸ்பியர் போயிடும், வின்டர் டைமில் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து உர்சா மேஜருக்கு இன்னொரு பேர் என்னதுன்னா பிக் டிப்பர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு பெரிய ஸ்பூன் அப்படின்னு அர்த்தங்களா, லார்ஜ் ஸ்பூன். ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெரிய லேட்டில்னு சொல்லுவாங்க சைனீஸில். அந்த லேட்டில் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இன்னும் சிலர் வந்து இது என்ன சொல்கிறாங்க, கிரேட் பீர்னு சொல்கிறாங்க. கிரேட் பியர்னால் என்ன அர்த்தம்? கிரேட் பியர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு கரடி. ஓகேங்களா, பெரிய கரடி மாதிரி அப்படின்றாங்க. இதில் சில ஸ்டார்ஸ் வந்து ஃபெயிண்ட்டாக டல்லாக தெரியும். அந்த டல்லான ஸ்டார்ஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு ஒரு பியர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை ஸ்டார்ஸ் இருக்குது? 7 ஸ்டார்ஸ் இருக்குது. இது வந்து சம்மரில் தெரியும், நார்த் ஸ்கையில் தெரியும். ஓகேங்களா, சம்மரில் நார்த் ஸ்கையில் இது தெரியும். அடுத்து நம்ம பார்க்குறது உர்சா மைனரோட இன்னொரு பேர் லிட்டில் பியர். இது வந்து மேலே இருக்கிறது வந்து கிரேட் பியர்னா கீழே இருக்கிறது வந்து லிட்டில் பியர். ஓகேங்களா, இதில் தான் வந்து போல் ஸ்டார் இருக்குது, துருவ நட்சத்திரம் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, லிட்டில் டிப்பர். மேலே இருக்கிறது பிக் டிப்பர், இது வந்து லிட்டில் டிப்பர். ஸோ இதுலேயும் மொத்தம் 7 ஸ்டார்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? நீங்கள் வந்து பிக் டிப்பர் ஐடென்டிஃபை பண்ணுவீங்க, லிட்டில் டிப்பர் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ பிக் டிப்பர் அப்படிங்கிறது என்னது? உர்சா மேஜர் இல்லையா? ஸோ உர்சா மேஜரில் மொத்தம் 7 ஸ்டார் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன சொல்லணும்? ஃபஸ்ட்டு வந்து குரூப்பை பாருங்கள். 7 பிரைட் ஸ்டார்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு லேட்டரல் ஷேப்பில் 7 ஸ்டார்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கிற அந்த ஷேப் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். அந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு நார்த் ஸ்டாரை வந்து
பார்த்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்ததுன்னா அது வந்து பிக் டிப்பர். இதே லிட்டில் டிப்பர் கேட்டாங்க அப்படின்னா என்னது, நீங்கள் வந்து நார்த் சைடு நிற்கணும். ஓகேவா, உங்கள் காம்பஸை நார்த்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா நார்தன் ஸ்கையில் தான் இருக்கும் இல்லையா. பிக் டிப்பர் மாதிரியே வந்து உங்களுக்கு சிமிலர் பேட்டர்ன் 7 ஸ்டாரோட ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் இதில் வந்து போல் ஸ்டார் இருக்கும். ஓகேங்களா, அந்த போல் ஸ்டார் எங்கே இருக்குன்னு பார்த்து நீங்கள் அதை வச்சு அந்த மாதிரி ஒரு ஷேப் இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பியர் ஷேப் இல்லைன்னா லிட்டில் டிப்பர் ஹேண்டில் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன லேட்டில் இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்டார்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, இப்படி தான் நீங்கள் வந்து எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதுதான் எழுதணும். ஓகேங்களா, அடுத்து நைட் ஸ்கை வாட்சிங் இருக்குது, அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நைட் ஸ்கை வாட்சிங். ஸோ நைட் ஸ்கை வாட்சிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. ஓகேங்களா, ஸோ ஒரு ஸ்கை வந்து கிளியராக க்ளவுட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா அங்கே வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்டார்ஸ் வந்து விசிபிளாக இருக்கும். ஓகேங்களா, பட் சிட்டியில் வந்து நைட் ஸ்கை வாட்சிங்கிறது ரொம்ப ரேர். ஏன்னா அங்கே வந்து லைட் பாப்புலேஷன் இருக்குது, ஸ்மோக் இருக்குது, டஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ க்ளவுட்லெஸ்ஸாக இருக்கணும், அந்த மாதிரி கிளியராக இருக்க ஸ்கையில் தான் நைட் வாட்சிங் வந்து பாசிபிள் அப்படிங்கிறாங்க. ஸோ நைட் வாட்சிங்க்கு நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு கான்ஸ்டலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும், எப்படி அது இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், எங்கே நம்ம பார்க்கணும், எந்த டைரெக்ஷனில் பார்த்தா நம்மளுக்கு கான்ஸ்டலேஷன் தெரியுன்றதும் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்க போகிறதுக்கான அந்த நைட் ஸ்கை பார்க்கறதுக்கான டேட்டும் டைமும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ அது மேக்ஸிமம் மூன் இல்லாத நைட்டு, அமாவாசை இருக்கு இல்லையா, நியூ மூன் டே சொல்லுவோம் இல்லையா, அந்த நியூ மூன் டேவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. க்ளவுடு நிறைய இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு ஏரியாவாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஸோ ஏரியா எப்படி இருக்கணும்னா டார்க் ஏரியாவாக இருக்கணும், லைட்டு டால் பில்டிங் ட்ரீ எல்லாம் இல்லாத ஒரு ஏரியாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ கையில் வந்து நீங்கள் வந்து ஸ்கை மேப் எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா மொபைல் ஆப் இருக்குது, ஸ்டெலேரியம் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேப் ஸ்கையில் இருக்க அந்த ஸ்டார்ஸை வந்து கான்ஸ்டலேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம், நைட் வாட்சிங் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ மெயினாக அடல்ட் கூட போய் நீங்கள் வந்து பார்க்கணும். குட்டி பசங்க நீங்கள் மட்டும் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து வந்து எப்படி வந்து லைட் வந்து அஃபெக்ட் பண்ணுது நைட் ஸ்கை வாட்சிங்கை, லைட்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லைட் பொல்யூஷன் வந்து எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரே லைட்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னா வீட்டில் போடுற லைட்ஸ் கிடையாது, நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணுற லைட்ஸ் கிடையாது. வீடுகளில் இல்லாமல் வேறு இடங்களில், அதாவது பார்க்கிங் லாட் ஆகட்டும், ஸ்ட்ரீட் லைட்ஸ் ஆகட்டும், காம்ப்ளெக்ஸில் யூஸ் பண்ணுற லைட் ஆகட்டும், இதெல்லாம் தான் ஸ்ட்ரே லைட்ஸ். ஓகேவா, இதுதான் வந்து லைட் பொல்யூஷனுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்கேட்டர் ஆகி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைட்ஸ் எல்லாம் ஸ்கேட்டர் ஆகி வரதுனால நைட் ஸ்கையில் வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா க்ளோ ஆகும், இந்த லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதனால் என்ன ஆகிடுது, உங்களால் ஃபெயிண்ட்டாக இருக்கிற ஸ்டார்ஸை வந்து அப்சர்வ் பண்ண முடியறது இல்லை. ரொம்ப டிம்மாக இருக்கிற ஸ்டார்ஸையோ இல்லை மில்கி வே கேலக்ஸியெல்லாம் உங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் சிட்டிஸில் தான் இந்த பொல்யூஷன் வந்து ஹையாக இருக்குது. வில்லேஜ் டவுனில் வந்து இந்த பொல்யூஷன் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து வில்லேஜ் அண்ட் டவுனில் நீங்கள் வந்து நைட் ஸ்கை வாட்சிங் ஈஸியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் நைட் ஸ்கை வாட்சிங். ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது இந்தியன் ஆஸ்ட்ரானமியில் வந்து இந்த நம்ம பார்த்தோம் இல்லையா ஸ்டார்ஸ், அந்த ஸ்டார்ஸ்க்கெல்லாம் சில நேம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நக்ஷத்ரா அப்படின்னாலே நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோம், ஸ்டார் அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டார்ஸ் தான் நக்ஷத்ரா அப்படின்னு இந்தியன் ஆஸ்ட்ரானமி வந்து சொல்கிறாங்க. அடுத்து அர்தரா அப்படிங்கிறது என்னதுன்னா பீட்டல் கியூஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டார். ஓகேங்களா, அதோட பேர் தான் அர்தரா. இது வந்து ஓரியன் கான்ஸ்டலேஷன் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிருத்திகா அப்படின்னு இன்னொரு ஸ்டார் சொல்கிறாங்க. கிருத்திகா வந்து எந்த கான்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா தௌரஸ் கான்ஸ்டலேஷனில் இருக்குது. அதுக்கு பேர் என்னது, அந்த கிருத்திகை ஸ்டாருக்கு இங்கிலீஷில் நேம் என்னது அப்படின்னா பிளியாடிஸ். ஓகேங்களா, அடுத்து வந்து ஆல்டிபேரன் அப்படிங்கிறதும் தௌரஸ் கான்ஸ்டலேஷனில் தான் இருக்குது. தமிழில் நம்மளோட இந்தியன் ஆஸ்ட்ரானமி பிரகாரம் அதுக்கு பேர் ரோகிணி ஸ்டார். ஓகேவா, ரோகிணி நட்சத்திரம், கிருத்திகை நட்சத்திரம், இதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இதோட இங்கிலீஷ் நேம்ஸ் அண்ட் கான்ஸ்டலேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிக் டிப்பருக்கும் நம்ம வந்து சப்த ரிஷின்ற நேம் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ உர்சா மைனர் இருக்கு இல்லையா, அதை வந்து லகு சப்த ரிஷி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிக் டிப்பருங்கிறது சப்த ரிஷி, உர்சா மைனர் வந்து லகு சப்தரிஷி. ஓகேங்களா, போல் ஸ்டார் வந்து துருவா. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன துருவ நட்சத்திரம்னு சொன்னேன், துருவத்தாரா அதுக்கு பேர். போல் ஸ்டாரோட பேர் துருவத்தாரா. நம்ம வந்து சன்னை கூட நம்ம வந்து காடாக தான் ஒர்க்ஷிப் பண்ணுறோம். என்ன காடா, சூர்யாவாக நம்ம ஒர்க்ஷிப் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இது. அடுத்து வந்து சோலார் சிஸ்டம்ஸ் பற்றி கொஞ்சம் இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.